ஜேகே, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ் போகுது, அப்படியே போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. அதாவது சார், இப்போ ஒரே போன்ல 8 சிம் கார்டு போட்டு ஒரே நேரத்துல 8 பேருக்கு பேசலாமாமே, அப்படி எதுவும் போன் வந்திருக்கா? அப்படின்னு யார் சொன்னது? வெளியே கேள்விப்பட்டேன். சொல்றவனா சொல்லிட்டு தான் இருப்பான். இன்னொன்னு இருக்க, ஒரு சிம் கார்டு போட்டு ஒரு செல்போன்ல ஒரே இடத்துல இருந்து 1 கோடி பேர்கிட்ட பேசலாம். சார் அதே அப்படியே எஃப்எம் இருக்குல்ல, அதுல பேசினா 1 கோடி இல்ல 6 கோடி பேர்கிட்ட பேசலாம். சரியான காமெடி போங்க. சரி சார், உங்க கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நம்ம சேர்ந்து சாப்பிட போமா? அமைதியா இல்ல வெட்டு குத்தா? என்ன சொல்றிய? புரியலையே. அமைதினா சைவம், வெட்டு குத்துனா அசைவம். அதுக்குறா கலக்கியா சார்? அதானே சார், எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பியாவே இருக்கீல, அதோட ரகசியத்தை சொல்லுங்களேன். ஒரு ரகசியம் இல்லை ஜேகே, என்னோட பொண்ணு மகாலட்சுமி மாதிரி. தினம் அவளை ஒரு தடவை காலையில் எழுந்து பார்த்துட்டு நான் கடைக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என் நிம்மதி, சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் எ டாட்டர் லைக் தட். ரியலி கிரேட் சார். ஓகே ஓகே, வாங்க சாப்பிட போமா? போயிடலாம் வாங்க. ராணி, கடையை பார்த்துக்க. கீர்த்தி, கீர்த்தி, என்ன டாடி? போன் பாருமா. ஹலோ கீர்த்தி, நான் பாலு பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி டாடி. என்னம்மா? நந்தினி ஃபோன் பண்ணிருந்தா, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடு. நான் உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பேன். ஓகே டாட். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா, சீக்கிரம் போ, யாராவது தெரிஞ்சவங்க பார்க்க போறாங்க. ஹலோ அங்கிள், நான் நந்தினி பேசுறேன். சொல்லுமா. கீர்த்தியை கொஞ்சம் கூப்பிடுங்க அங்கிள். நேத்துக்கே நான் அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன். இது கீர்த்தி வெளியே போயிருக்கம்மா, நான் வந்தோன்னு ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஓகே அங்கிள். சரிம்மா. என்ன புதுசாக போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா? கீர்த்தி, படிச்சு எந்த வேலை செஞ்சாச்சு உன்னை என்னால் சந்தோஷமாக காப்பாற்ற முடியும். நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிற புராணத்தை நிறுத்தி என் கூட வா. நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் போய் மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த காலத்துல ஒன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு 6 வயசா இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு என் டாடி. அவரை விட்டுட்டு அந்த கடவுளே கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். எனக்கு எல்லாமே என் டாடி தான். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். மறுபடியும் உங்க டாடி புராணமா? கொஞ்சம் பொறு, நான் என் டாடி கிட்ட பேசுறேன். சரி, பாப்பலாம். ஓகே. என்னாச்சு? ஏன் நான் தப்பு பண்ணிட்டேன் டாடி. கீர்த்தி, சொல்லுமா. என்னாச்சு? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சுன்னு சொல்லுமா. என்னாச்சு? உங்களுக்கு தெரியாம நான் ஒருத்தர் லவ் பண்ணிட்டேன் டாடி. இவ்வளவுதானா? இத பாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு பிடிச்சதானே காதலிச்சா? ஆமா டாடி, அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்ககிட்ட சொல்லாம லவ் பண்ணது தப்புதான். அதான் இப்ப சொல்லிட்டல்ல. இத பாரு, பையன் யாருன்னு சொல்லு, உடனே பேசி கல்யாணத்தை முடிக்கிறேன்.
நம்ம ரப்பர் ஃபேக்டரி வச்சிருக்காரு தயாளன், அவரோட பையன்தான். அவரோட பையனா? பெரிய இடமாச்சு. என்ன டாடி, நம்ம வசதிக்கு சரிப்பட்டு வரலனா விட்டுடலாம். சே 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 காசு பணத்தை பற்றி ஏன் கவலைப்படுற? அது அது கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கீர்த்தி, ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுறேன். உடம்பு பத்திரமா பார்த்துக்கோமா. சரிங்க. கரெக்ட் டைமில் சாப்பிடு. நான் அங்கே போனோடனே உனக்கு நான் கால் பண்ணுறேன். சரிங்க. ஓகே, see you. பத்ரம். Bye. பாய். ஏய், அப்பா கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு வர மக்கள் இல்ல. என் பையன் கூட கொஞ்சிட்டு இருக்க. ஓடி வெளிய, ஓடி. அத்த ப்ளீஸ் அத்த, எங்க பட்டது பணத்தை எப்படி கொடுத்தோம் அப்பா பணத்தை? இருந்த மொபைல் ஷாப்பையும் வித்துட்டான். அந்த வீட்டு மேலயே கடன் வாங்கிட்டான். மரியாதையா வந்த பணத்தோட வா, இல்ல உங்க அப்பா வீட்லயே உட்காந்துக்கோ. அத்த ப்ளீஸ் அத்த, ஓடி. எல்லாம் பார்க்க போறேங்க அத்த. வந்தா பணத்தோட வா. இல்ல, ஓடி.